ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநரை. அது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு முடி நிறைய வெள்ளையாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி இளநரை அதிகமாக காணப்படும். அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த இளநரையை அந்த வெள்ளை முடியை எப்படி கருப்பாக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அதிகமாக எதுவுமே தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த கொய்யா இலை. இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இந்த முடி வளரக்கூடியதுக்கு என்னென்னலாம் சத்துக்கள் வேணுமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொய்யா இலையில் இருக்குது. இது அந்த முடியோட வெள்ளை முடியை நம்ம வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு 5 வீக்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது முழுமையாக அது குணமடைஞ்சு ஃபுல்லாமே உங்களுக்கு கருப்பான முடியை தரக்கூடிய ஒரு மருத்துவ குணமும் சொல்லலாம். அதில் இந்த கொய்யா இலையில் அதிகமாக இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 20 கொய்யா இலையை எடுத்திருக்கேன். இது நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி லைட்டாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு மிக்சி பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மிக்சி பவுலில் ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுல் மேலே இது மாதிரி ஒரு சின்ன துணி வெள்ளை துணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டினாலுமே பார்த்திங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன அரைச்சதோட அந்த செத்தல் இருக்கு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம தலையில் இருக்கும். அது சரியாக அலசலைன்னா பார்த்திங்கன்னா அதனால் பொடுகு கூட வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இது மாதிரி துணி வச்சு நம்ம வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா அதோட தண்ணி மட்டும்தான் அதில் நல்லா வடிகட்டும். அதனால் பெஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி துணி வச்சு வடிகட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எப்படி பிழிஞ்சு எடுக்க முடியுது பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வாட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இது மாதிரி ஒரு பவுலில் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இது மாதிரி ஒரு காட்டன் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம முடியோட ஸ்கேல்ப், அதாவது தலையோட அந்த வேர்பகுதி, முடியோட வேர்பகுதி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதில் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுங்க. ஃபுல்லாக இந்த சாறு எல்லா முடியிலையும் படுற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மைல்டான ஷாம்போ இல்லை ஷேக்காயை போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இளநரை வெள்ளை முடி ஒரு 3-4 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பாக மாறுறத நீங்களே உணர்ந்து பார்ப்பீங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் முடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.